வணக்கம். கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வரும் 21 நாட்களில் கனடா PR கார்டு. IRCCயின் அதிரடி அறிவிப்பு. யூகேவை தொடர்ந்து கனடாவிலும் 16 வயதாக குறைக்கப்படும் வாக்குரிமை வயது. கனடா எடுக்கப் போகும் மிகப்பெரிய முடிவு. கனடா மீனவரை சிறையில் அடைத்த அமெரிக்கா. கனேடியர்களுக்கு விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை. 10 நாட்களில் 3 கடைகள் சேதம். கனடாவில் தொடர் தாக்குதலால் அச்சத்தில் மக்கள். கனடாவில் பாலியல் குற்றவாளி தப்பியோட்டம். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு காவல்துறை அறிவிப்பு. இனி தொடர்பான விரிவான செய்திகள். வெளிநாடுகளில் கல்வி கற்க செவிலியர்கள் கனடாவில் எளிதாக பணிக்கு சேர்வதை நோக்கமாக கொண்டு கனேடிய அரசாங்கம் ப்ரீ அரைவல் சப்போர்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் கனடாவுக்கு நிரந்தரமாக குடியேற அனுமதி பெற்ற செவிலியர்களுக்கு அவர்கள் கனடாவுக்கு வருவதற்கு முன்பிருந்தே தேவையான உதவிகளையும் வழிகாட்டல்களையும் வழங்குகின்றது. PASS திட்டம் கனடா அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் செயற்படுவதால் இதற்கு எந்தவித கட்டணமும் இல்லை. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் வெளிநாட்டு செவிலியர்கள் கனடாவுக்கு வந்தவுடன் இங்குள்ள சுகாதார அமைப்பில் இணைந்து பணியாற்றுவதற்கு தேவைப்படும் உரிமம் பெறுதல் மற்றும் வேலைவாய்ப்புக்கான நடைமுறைகளை விரைவுபடுத்துவதாகும். PASS திட்டத்தின் சேவைகளாக ஆன்லைன் கருத்தரங்குகள், மொழி பயிற்சி, ஆலோசனை, வேலைவாய்ப்பு ஆதரவு போன்றவை வழங்கப்படும். இதற்கு நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட செவிலியர் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். கனடாவில் நிரந்தரமாக குடியேறுவதற்கான குடிவரவு, அகதிகள் மற்றும் குடியுரிமை கனடாவிடமிருந்து ஒப்புதல் கடிதம் பெற்றிருக்க வேண்டும். இந்த திட்டம் கனடாவுக்கு வருவதற்கு முன்னரும் மற்றும் கனடாவுக்கு வந்த பின்னரும் என 2 நிலைகளிலும் செவிலியர்களுக்கு துணை புரிகிறது. இதன் மூலம் வெளிநாட்டு செவிலியர்கள் கனடாவில் தங்கள் வாழ்க்கையை வெற்றிகரமாக தொடங்குவதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பாக இது அமைகின்றது. IRCC ஆனது ஜூலை 2025 நிலவரப்படி தற்போதைய குடிவரவு விண்ணப்ப செயலாக்க நேரங்களுக்கான தனது சமீபத்திய புதுப்பிப்பை வெளியிட்டுள்ளது. இந்த புதுப்பிப்பு கனடாவுக்கு குடிபெயர திட்டமிடும் பலருக்கு முக்கியமான தகவல்களை வழங்குகின்றது. IRCC இப்போது 80% விண்ணப்பங்களை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செயலாக்க இலக்கு வைத்து மேம்பட்ட பகுப்பாய்வுகளை பயன்படுத்தி தரவு சார்ந்த மதிப்பீடுகளை வழங்குகிறது. இந்த புதிய முறை விண்ணப்பதாரர்களுக்கு மிகவும் துல்லியமான மற்றும் நம்பகமான செயலாக்க நேரங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. கனடா குடியுரிமை அதாவது குடியுரிமை வழங்குவதற்கான செயலாக்க நேரம் 10 மாதங்களாக இருக்கின்றது. நிரந்தர பதிவாளர் அதாவது PR அட்டை ஒரு புதிய PR அட்டைக்கு 45 நாட்களும் புதுப்பித்தலுக்கு 21 நாட்களும் ஆகும். குடும்ப ஆதரவு கியூபெக்கு வெளியே உள்ள வாழ்க்கை துணைவர்களுக்கான ஆதரவு 11 மாதங்கள் ஆகும். அதே நேரத்தில் கியூபெக்கில் உள்ளவர்களுக்கு இது 38 மாதங்கள் வரை ஆகும். பொருளாதார வகுப்பு திட்டங்களும் இருக்கின்றது. அதில் எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கனேடியன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளாஸ் 5 மாதங்களும் ஃபெடரல் ஸ்கில்ட் ஒர்க்கர் புரோகிராம் 7 மாதங்கள் என்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. டெம்பரரி ரெசிடென்ஸ் விசா அதாவது இந்தியாவிலிருந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு 31 நாட்கள், அமெரிக்காவிலிருந்து விண்ணப்பிப்பவர்களுக்கு 20 நாட்கள் ஆகும். ஸ்டடி பெர்மிட் ஆனது நாட்டுக்கு நாடு மாறுபடும். ஒர்க் பெர்மிட்டும் நாட்டுக்கு நாடு மாறுபடும். விண்ணப்பதாரர்கள் முழுமையான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதன் முக்கியத்துவத்தை IRCC வலியுறுத்துகின்றது. மேலும் சமீபத்திய தகவல்களுடன் தங்களை புதுப்பித்துக் கொள்ள IRCC இணையதளத்தில் வாராந்திர மற்றும் மாதாந்திர புதுப்புகளை தவறாமல் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். கனடாவுக்கு புதிதாக குடிபெயர்ந்தவர்களின் பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை இந்த ஆண்டு அதிகளவில் ஏற்றுக்கொள்ளும் மத்திய அரசின் திட்டம் குறித்து அல்பர்டா மாகாணம் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த புதிய திட்டத்தால் மாகாணத்தின் சுகாதார பாதுகாப்பு அமைப்பில் பெரும் அழுத்தம் ஏற்படக்கூடும் என்றும் அல்பர்டாவின் குடியேற்ற அமைச்சர் ஜோசப் சோப் தெரிவித்துள்ளார். குடும்பங்களை ஒன்றிணைப்பது முக்கியம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். ஆனால் புதிதாக வரும் அதிக எண்ணிக்கையிலான முதியவர்களை கையாளும் திறன் எங்கள் மாகாண சுகாதார அமைப்புக்கு உள்ளதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று அமைச்சர் கூறியுள்ளார். மத்திய அரசின் குடியேற்ற துறை அமைச்சர் லீனா டயப் இந்த ஆண்டு 24,000க்கும் மேற்பட்ட பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகளை நாட்டுக்குள் அனுமதிக்க திட்டமிட்டுள்ளார். அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை குறைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியேற்ற இலக்குகளை நிர்ணயிப்பதில் மாகாணங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும் என்றும் ஷோப் வலியுறுத்தியுள்ளார். ஒட்டுமொத்த குடியேற்றத்தை ஆண்டுக்கு 5 லட்சம் பேராக குறைக்க வேண்டும் என்றும் தங்கள் மாகாணத்துக்கு தேவையான குடியேறிகளை தேர்ந்தெடுக்கும் உரிமையை மாகாணங்களுக்கே வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அல்பர்டா அரசாங்கம் தனது நிலக்கரி சுரங்க கொள்கையை மாற்றியமைத்ததை தொடர்ந்து ஓட்ரம்கோல் நிறுவனத்துடனான வழக்கை முடிவுக்கு கொண்டுவர $140 மில்லியன் மேல் செலுத்துகின்றது. இந்த தொகையை செலுத்தியதன் மூலம் ஓட்ரம்கோல் நிறுவனம் தனது வழக்கை திரும்பப் பெறுவதற்கும் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை மாகாணத்திடம் திருப்பித் தருவதற்கும் ஒப்புக்கொண்டுள்ளது. 2022 ஆண்டில் நீண்டகாலமாக நடைமுறையில் இருந்த நிலக்கரி கொள்கையை 2 ஆண்டுகளுக்குள் நீக்கிய பின்னர் மீண்டும் நடைமுறைப்படுத்தியதால் இந்த வழக்குகள் தொடரப்பட்டன. அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் திறமையின்மை மற்றும் வரி செலுத்துவோர் பணத்தை வீணடிப்பதாக கூறி சில தரப்பினரிடமிருந்து கடுமையான விமர்சனங்களை பெற்றுள்ளது.
பாரி நகரில் உள்ள பேஃபீல்டு வீதியில் புதன்கிழமை காலை பாதசாரி ஒருவர் மீது வர்த்தக வாகனம் மோதியதில் 61 வயதுடைய நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹவுல்டர் வீதிக்கு வடக்கே உள்ள ஒரு பிளாசாவுக்கு அருகில் காலை 8 மணிக்கு இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் படுகாயமடைந்த நபர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக வாகனத்தின் சாரதி போலீஸ் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அருகிலுள்ள வர்த்தக நிலையம் ஒன்றிலிருந்து பெறப்பட்ட வீடியோ பதிவுகளை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளதுடன் இந்த விபத்து தொடர்பான தகவல் அல்லது டேஷ் கேமரா காணொலி உள்ளவர்கள் முன்வருமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் எட்மண்டன் நகரில் சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டு ஒன்றில் கண்காணிக்கப்பட்டு வந்த 21 வயதுடைய பிரப்ஜித் சிங் என்பவர் தப்பியோடியுள்ளதாக எட்மண்டன் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவரை பற்றிய தகவல்களை காவல்துறை வெளியிட்டு பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் சிறார் சம்பந்தப்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு ஒன்றில் பிரப்ஜித் சிங் கண்காணிக்கப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் ஜூலை 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டிய நிலையில் அவர் நாட்டை விட்டு தப்பிச் செல்ல முயற்சிப்பதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது. அவர் தனது கணக்காலில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு சாதனத்தை அகற்றிவிட்டு தப்பியோடியுள்ளாராம். தப்பியோடியுள்ள அவரை யாரும் அணுக வேண்டாம் என்றும் அவரை பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் எட்மண்டன் நகரில் ஒரே குடும்பத்தினருக்கு சொந்தமான 3 வணிக நிறுவனங்கள் மீது 10 நாட்களுக்குள் அடுத்தடுத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவங்கள் உரிமையாளர்களை மிக பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தமது பாதுகாப்பு கருதி தங்களது அடையாளங்களை வெளியிட விரும்பவில்லை. இவர்களுக்கு சொந்தமான 2 நெயில் சலூன்கள் மற்றும் ஒரு போபா டீ கடையும் இருந்துள்ளது. முதல் சம்பவமாக தென்மேற்கு எட்மண்டனில் உள்ள அவர்களது நெயில் சலூன் தீ வைத்து எரிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்று அவர்களது போபோ தேநீர் கடை ஜன்னல்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. மூன்றாவதாக வடமேற்கு எட்மண்டனில் உள்ள அவர்களது 2வது நெயில் சலூனான வலி நெயில்ஸ் அண்ட் ஸ்பா புதன்கிழமை அதிகாலை 3 மணியளவில் தீக்கிரையாக்கப்பட்டது. இந்த தீ வைப்பு சம்பவம் தொடர்பான பாதுகாப்பு கேமரா பதிவுகளில் கருப்பு உடை அணிந்த 2 நபர்கள் தீ வைப்பது பதிவாகியுள்ளது. 3 தாக்குதல்களையும் ஒரே நபர்கள்தான் செய்திருக்க வேண்டும் என தாங்கள் நம்புவதாக பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவங்களால் தங்கள் ஒரே வருமான ஆதாரத்தை இழந்துவிட்டதாகவும் தங்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று அஞ்சுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த 3 சம்பவங்கள் குறித்தும் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் எட்மண்டன் நகரின் மத்திய பகுதியில் திங்கட்கிழமை நடந்த தாக்குதல் ஒன்றில் காயமடைந்த 68 வயது நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக எட்மண்டன் காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். திங்கட்கிழமை காலை சுமார் 10:30 மணியளவில் 93 தெரு மற்றும் 116 அவனிவுக்கு அருகில் ஒரு கைகலப்பின் போது தாக்குதல் நடந்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து உடனடியாக அவர் EMS எனப்படும் அவசர மருத்துவ சேவையினர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு உயிருக்கு ஆபத்தான காயங்களுடன் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. சம்பவம் நடந்த இடத்தில் இறந்தவருடன் அறிமுகமான 48 வயது நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். எனினும் அவர் பின்னர் விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டுள்ளார். தற்போது இது தொடர்பான விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். லண்டன் சுகாதார அறிவியல் மையத்தின் விக்டோரியா வளாகத்தில் உள்ள கூலிங் டேங்குகளில் இருந்து எடுக்கப்பட்ட மாதிரிகளில் லீஜனேரிஸ் பாக்டீரியா இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா நோயை உண்டாக்குவதாக கூறுகின்றனர். சுகாதார அதிகாரிகள் இந்த பாக்டீரியாக்கள் கூலிங் டேங்குகள் போன்ற அமைப்புகளில் இருந்து நீர் ஆவியாகும் போது காற்றில் கலந்து பரவக்கூடும் என்றும் இந்த அசுத்தமான காற்றை சுவாசிப்பதன் மூலம் மக்கள் நோய்வாய்ப்பட நேரிடாம் என்றும் தெரிவித்துள்ளனர். தற்போது லண்டன் சமூகத்தில் இந்த பாக்டீரியாவினால் நோய் பரவி வரும் நிலையில் மருத்துவமனையில் அந்த நோய் பரவலின் தாக்கம் காணப்படுவதாகவும் அதிகாரிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். LHC நிர்வாகம் உடனடியாக கூலிங் டேங்குகளை ரசாயன முறையில் சுத்தம் செய்யும் பணிகளை தொடங்கியுள்ளது. சமூகத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக மேலும் தீவிரமான சிகிச்சை மற்றும் சுத்திகரிப்பு முறைகளை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. கியூபெக்கைச் சேர்ந்த எட்வர்ட் லால்மெண்ட் என்ற கனடா நாட்டுக்காரர் அமெரிக்க கடலோர காவல் படையினரால் தடுத்து வைக்கப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து மற்ற கனேடிய படகோட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். எட்வர்ட் லால்மெண்ட் கனேடிய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக நம்பியுள்ளார். அப்போது அவரை அணுகிய அமெரிக்க கடலோர காவல் படையினர் அவர் அமெரிக்க எல்லைக்குள் இருப்பதாக கூறியுள்ளனர். கரையை நோக்கி சென்று பேசுவதற்காக தனது படகின் இயந்திரத்தை இயக்கிய போது கடலோர காவல் படையின் படகு தனது படகை தள்ளியதாகவும் அதனால் தனது படகு கவிழ்ந்ததாகவும் லால்மெண்ட் கூறுகின்றார். பின்னர் அவர் தண்ணீரிலிருந்து வெளியே இழுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார். அவரை அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் ஒரு சிறையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் தடுத்து வைத்துள்ளனர். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டு தனது மனைவியுடன் மீண்டும் இணைந்துள்ளார். இந்த சம்பவத்தால் தனக்கு சில சிராய்ப்புகள் ஏற்பட்டதாகவும் அமெரிக்க கடலோர காவல் படையினர் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் விரும்புகின்றார். இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க கடலோர காவல் படை தற்போது விசாரணை நடத்தி வருகின்றது. தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தொடர்ந்து மற்ற கனேடிய படகோட்டிகள் எல்லையிலிருந்து 500 முதல் 600 அடி தூரம் வரை விலகி இருக்குமாறு லால்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
டொரண்டோ நார்த் ஜோக் பகுதியிலுள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று மாலை ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 3 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கீழ்த்தெரு மற்றும் லாரன்ஸ் அவென்யூ வெஸ்ட் பகுதிக்கு அருகாமையிலுள்ள அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் இந்த தீ விபத்து புதன்கிழமை மாலை 7:45 மணிக்கு முன்னதாக நிகழ்ந்துள்ளது. இந்த தீ விபத்தில் ஒரு பெண் படுகாயமடைந்ததாகவும் மேலும் 2 ஆண்கள் உயிருக்கு ஆபத்தில்லாத காயங்களுடன் மீட்கப்பட்டதாகவும் டொரண்டோ போலீஸ் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மூவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். டொரண்டோ தீயணைப்பு சேவையின் துரித நடவடிக்கையால் தீயானது கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு அணைக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் மற்றும் அதன் மூலம் குறித்த தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இதுகுறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள விக்டோரியா நகரில் அமைந்துள்ள ஒரு உடற்பயிற்சி நிலையத்தில் நடந்ததாக கூறப்படும் தாக்குதல் மற்றும் பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகள் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வருகின்றது. இந்த குற்றச்சாட்டுகள் அந்த உடற்பயிற்சி நிலையத்தின் உரிமையாளரும் தலைமை பயிற்சியாளருமானவர் மீது சுமத்தப்பட்டுள்ளது. குறைந்தது 2 பெண்கள் இது தொடர்பாக காவல்துறை புகார் அளித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து அந்த உடற்பயிற்சி நிலையத்தின் நிர்வாகம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதில் ஒவ்வொரு நபரும் தங்கள் ஜிம்முக்குள் நுழையும் போது பாதுகாப்பாகவும் மரியாதையாகவும் உணர வேண்டும் என்று தாங்கள் நம்புவதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஒரு சுயாதீனமான கலாச்சார மதிப்பாய்வை நடத்துவதற்கும் தங்கள் நடத்தை விதிகளை திருத்துவதற்கும் ஒரு மனிதவள நிறுவனத்தை நியமித்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்டோரியா காவல்துறை இந்த விசாரணையை உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இதுகுறித்து தகவல் தெரிந்தவர்கள் முன்வந்து தெரிவிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளது. யூகே தனது பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் வயதை 18 16 குறைத்துள்ள நிலையில் கனடாவிலும் இதேபோன்ற மாற்றத்தை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இந்த முடிவு கனடாவில் உள்ள இளம் ஆர்வலர்கள் மற்றும் சில அரசியல்வாதிகளிடையே புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. யூகேயின் இந்த திடீர் அறிவிப்பு கனடாவில் பல ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த கோரிக்கைக்கு புத்துயிர் அளித்துள்ளது. இது நீண்ட காலத்துக்கு முன்பே செய்யப்பட்டிருக்க வேண்டிய ஒரு நடவடிக்கை என்று கனடாவின் இளம் அரசியல்வாதிகள் அமைப்பின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேடம் பிரேவ்ஸ் கூறியுள்ளார். கனடா இந்த விடயத்தில் ஒரு தலைவராக இருந்திருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குரிமை வயதை குறைப்பதை ஆதரிப்பவர்கள் இளம் வயதிலேயே அரசியலில் ஈடுபடுவது ஜனநாயகத்துக்கு நல்லது என்று வாதிடுகின்றனர். 16 வயதிலேயே பலர் வேலை செய்து வரி செலுத்துவதால் தங்களது வரிப்பணம் எப்படி செலவிடப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பது இவர்களின் முக்கிய வாதமாக உள்ளது. கனேடிய செனட்டர் மார்லு மேக்பர்சன் இந்த விடயத்தை தனது முக்கிய நாடாளுமன்ற முன்னுரிமையாக கொண்டுள்ளார். இது ஜனநாயகத்துக்கும் சமத்துவத்துக்கும் அவசியமானது என்றும் அவர் கூறுகின்றார். மேலும் இளம் வயதில் வாக்களிக்கும் பழக்கம் வாழ்நாள் முழுவதும் வாக்களிக்கும் பழக்கத்தை உருவாக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் 16 வயதுடையவர்களுக்கு அரசியல் முதிர்ச்சி இருக்குமாறு கேள்வி எழுப்பப்படுகின்றது. சட்டப்பூர்வமாக பல விடயங்களில் 18 வயது நிரம்பியவர்களை முடிவெடுக்க அனுமதிக்கப்படும் நிலையில் வாக்களிக்கும் உரிமையை மட்டும் 16 வயதில் வழங்குவது முரண்பாடாக இருக்கும் என்று சிலர் வாதிடுகின்றனர். மேலும் வாக்குரிமை வயதை குறைப்பதால் ஒட்டுமொத்த வாக்காளர் எண்ணிக்கையில் பெரிய மாற்றம் ஏற்படாது என்றும் இளைஞர்கள் அரசியலில் ஈடுபட வேறு பல வழிகள் இருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். கனடாவில் இந்த விடயம் தொடர்பாக பல ஆண்டுகளாக பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இதுவரை வெற்றி பெறவில்லை. 2021 ஆண்டில் சில இளம் ஆர்வலர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். கனடாவின் உரிமைகள் மற்றும் சுதந்திரங்களுக்கான சாசனத்தை மீறுவதாக அவர்கள் வாதிடுகின்றனர். பிரிட்டிஷ் கொலம்பியா மற்றும் டொரண்டோ போன்ற மாகாண மற்றும் நகர மட்டங்களில் வாக்குரிமை வயதை குறைப்பது குறித்து ஆராயப்பட்டு வருகின்றது. யூகேயின் முடிவு கனடாவின் மாகாணங்கள் மற்றும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு முன்மாதிரியாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இறுதியில் இந்த விடயத்தில் கனடா என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மேலும் இதேபோன்ற பல செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய தமிழ் கனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக்கொள்வதற்கு வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் குழுவுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் இருக்கின்றது.